ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தயாங்க ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போறோம். த டைட்டில் என்னன்னா, ஃபோர்ஸ் மேரேஜ் வித் ரவுடி பாய். ஓகேவா? வழக்கமாக சொல்கிறது தான். ஒரு மாதிரி யோசிச்சிருக்கேன், எப்படி போகும்னு தெரில. ஓகே, ஆங்க போகிறத போக்கில் பார்த்துக்கலாம். மறக்காமலா தங்கங்களா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? நான் உங்கள் கமெண்ட்டு கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் ப்ளீஸ். எனக்கு கூசரம் கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? சரி வாங்களா, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ள பலாம் நிற்காம, ஓகேவா? இன்ட்ரோ என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் ஒரு காலேஜ் அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தயாங்கு சொல்லவே தேவையில்ல, மனுஷன் அப்படியே ரவுடித்தனம் தான், அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏஜ் ஒரு 27 அந்த ரேஞ்சில் இருக்கும், உங்களுக்கு ஏஜ் ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் வந்துட்டு 25 ஏஜில் காலேஜ் படிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டபுள் டிகிரி ரொம்ப படிப்ஸாச்சோ, அதனால் வந்துட்டு நீங்கள் டபுள் டிகிரி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், ஓகேவா? இந்த இன்ட்ரோ போதும். சரி அங்கே ஸ்ட்ரைட் டெஸ்ட் இருக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிட்டே வரீங்க, ஐயோ முடியலடி, ஏன்டா இந்த டபுள் டிகிரி போட்டோன்னு இருக்கு எனக்கு. ஐயோ பேசாமல் ஒரு டிகிரியோட மூடிக்கிட்டு வீட்டில் இருந்துடலாம். வீணா படிக்கிறேன், கிழிக்கிறேன், நோட்டுறேன், நோண்டுறேன்ட்டு வந்துட்டு என்ன பண்ற பாடு இருக்கே. முடியலடி, என்னால சத்தியமா முடியலை. என்னோட தலைலாம் வலிக்குதுடி. என்னடி பண்றது? நீ மட்டும் வந்தா பத்தாதுனே, என்னை சேர்த்து வேற இழுத்துட்டு இப்ப நானும் சிக்கிக்கிட்டு சாவரண்டி. ஏன் நிலம முடி பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? கரெக்டு தான், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இருந்தாலும் என்னடி பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி புலம்பிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, டபுள் டிகிரிலாம் போட்டால் இப்படிதான் புலம்ப வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான் புலம்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி சொட்டுன்னு ஒரு கார் வந்து உங்க முன்னாடி நிக்குது. நீங்களா அட ஏழவே, நாங்களே புலம்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், காரை வந்து முன்னாடி நிறுத்துது பத்தி யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. நானும் ஒருத்தன் பெரிய பணக்காரன் போல அப்படியே கார் வந்து நிறுத்துறான். நீங்க ஐயோ உனக்குலாம் அறிவு இருக்காயா? உனக்குலாம் அறிவு இருக்கு? பெரிய மனுஷன் மரியாதை கூட கூட விட மாட்டாங்க. ஆனா எவ்வளோ ஒரு அடக்கமான பொண்ணு, எவ்வளோ ஒரு மரியாதை உள்ள பொண்ணு, யாரையும் எகுத்து கூட பேசாத ஒரு பொண்ணு. ஆனா இந்த டிகிரி போட்டதுனால எனக்கு இருக்க டென்ஷன்ல யாரை எப்படி பேசணும்னே தெரியாம நான் இப்படி மாறிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாரு, எப்படிலாம் புலம்புவோ எப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து, எப்படிலாம் இருக்கேன் பாரு. சரி போதுண்டி போதுண்டி போதுண்டி, நிறுத்திடி. உன் மேல இருக்க கடுப்புல அந்த ஆளை ஏன்டி அப்படி திட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்லு. யோ நான் சாரி, ஏன் இப்படி வந்து முட்டுறீங்க நீங்க? எங்கதான் கண்ணை வச்சுட்டு ஓட்டுவீங்க நீங்களாம் வண்டியை? நடந்து வரவங்களாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயோ அம்மா சாரிம்மா, என்னை மன்னிச்சிருமா, ஒருத்தன் என்னை வண்டியில் துரத்திட்டு வந்தாம்மா, அதனாலதாம்மா நான் வந்துட்டு சாரிம்மா சாரிம்மா தெரியாம மேலே விட்டேம்மா. அம்மா சாரிம்மா சாரிம்மா சாரிம்மா, சாரி சாரி சாரி. சரி பெரிய மனுஷனா இருக்கீங்க, இவ்வளோலாம் சாரி கேட்காதீங்க. யார் அப்படி உங்களை துரத்துறா? ஏமாம்மா அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா அங்கே தயாங்கு. நீங்களா யார் இவன், வினோதமா இருக்கான் பாக்கிறதுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க. அவனா இருந்துட்டு இவகிட்ட வந்து இவன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க ஒரு லுக்கு விட, நீங்களா இருந்துட்டு யார் இவன், செய் ஆளப்பாரு முஞ்சப்பாரு அப்படி நீங்க மட்டும் அப்படியே கண்டமேனே கழுவி ஊத்திட்டு நீங்க மட்டும் வந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே தயாங்க பாக்கணுமே, இவ என்ன பார்க்க நல்லாதான் இருக்கா, ஆனா ஆள் என்ன இப்படி கத்திட்டு இருக்கா, கயாமையா கயாமையானு என்னவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வண்டி விட்டு ஒரே ஜம்ப்பு. இவன் என்ன சிறந்த குரங்கா இருப்பான் போல, இப்படி மங்கி மாதிரி தாவிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவனை குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே தாயாங்க வந்துட்டு, யோ ஒன்ன என்ன பண்ண சொன்னா, இங்க வந்து எதுக்கு நின்றுட்டு இருக்க? அதோ யாரு இவகிட்ட ஏன் பேசிட்டு இருக்க? ஹலோ எஸ்கியூஸ் மீ. ஏச்சி ஒழுங்கா பேசு. என்னது இது எஸ்கியூஸ் மீ எஸ்கோஸ் மீன்ட்டு? ஆச்சி ஒழுங்கா பேசு. ஓகே யார் நீங்க, எதுக்கு இவரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன்னையும் நான் திட்டணுமா? அப்பதானே அமைதியா போவியா? என்னையா நீங்க திட்டணும், என்னையா நீங்க திட்டணும் அப்படின்னு நான் பண்ண உங்களை? நான் உங்களை பார்த்தது கூட இல்லைங்க, நீங்க என்ன திட்டணும்? ஏன் நான் வம்பு பண்ற இடத்துல நீ குறுக்கிட்டேனா நான் திட்டதான் செய்வேன். ஐயா இது என்ன பெரிய பேஜாரா போச்சே. ஆமா என்னை ஆள் விடுங்க பாயப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு ஏன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்களை எழுத்ததே போயிடுறா. தாயாங்க பார்த்துட்டு இதுங்கண்ணே சரியாந்திர கிறுக்க கும்பலா இருக்கும் போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் தலையில அடிச்சுட்டு, ஏய் உனக்கு என்ன இங்க வேலை? உன்னை என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம அவகிட்ட என்ன பேச்சு? உனக்கு ஒழுங்க மரியாதையா வந்து சேருவா
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தாயாங்க பாவை இழுத்துக்கிட்டு போறாரு. இப்ப அப்படியே நீங்க தான் இருந்துட்டு இவன் என்ன சரி கிறுக்கு பையலா இருப்பான் போல, செய் எல்லாம் கிறுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கிறுக்கு பையிலே கிறுக்கு பண்ணுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. உங்களுக்கு அப்படியே தயாங்க என்னன்னு தெரியல. அவனை பார்த்த உடனே சீ எவனா கருமம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அப்படியே தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே தயாங்கு அப்படியே அவர் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க அப்படியே வீட்டுக்கு போறீங்க. ஐயோ சாமி டயர்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. அம்மா ஒரு காஃபி, ரொம்ப டயர்டா இருக்கு. ஏ ஒய்யான் வா இங்க வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா? ஏய் பாடிங்க, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, நீ என்னடியா இப்படி சொல்லிட்டு இருக்க? வா நீ தான் எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்கணும். ஐயோ அம்மா, உன்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரிலாம் நீ பார்க்காத பண்ணாத எதுவும் செய்யாதன்னு. அமைதியாவே இருக்க மாட்டியா நீ? ஏ ஒய்யான் ஒழுங்கா இருந்துக்க, ஒழுங்கா போயிட்டு சொன்னதை மட்டும் செய் போ. போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. என்னால ரெடி ஆக முடியாது, அவனுக்கு இஷ்டம் தான் எப்படியே பக்கம்லாம் மூட்டு போட்டோம். ஒய்யான் அம்மா டயர்டா இருக்குமா? ஏய் நீ இப்படியே நல்லா தாண்டி இருக்க, வாடி. என்ன ப்ரௌன் கலர் உன் ஃபேவரட் கலர் தானே, பரவாயில்ல வா அந்த நிலவா. ஆ அம்மா ஏமா? ஏய் அந்த தம்பி போடுறி இவ்வளோ அழகா இருக்கான் பாடுறி, உனக்கு ஏத்த ஜோடி அவன் தாண்டி. தங்கமே செல்லமே, அவன் எப்படியாவது நீ மேரேஜ் பண்ணி கொடு ப்ளீஸ் டி தங்கமே. அம்மாவோட கடைசி ஆசன் கூட மா. எதுக்குமா தேவலாமா கடைசி ஆசைன்னு சொல்ற? ஏன் எதுக்கு கடைசி ஆசை? சரி ஏதோ ஒரு ஆசை, என் ஆசைக்கோசரம் ப்ளீஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்க. அம்மா அவ்வளோ ஆசை இருந்தா நீ பண்ணிக்க அம்மா, என்ன பண்ணி சொல்ற? அடியே நானும் உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டி. நான் உங்க அப்பாவை உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்டி. நான் எப்படி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? படி தெரியுதுல்ல, புரியுதுல்ல? நீ மட்டும் லவ் பண்ணி ஊரை சுத்தி தெரிஞ்சு முடிச்சு கல்யாணம் பண்ணுவேன், என்னைய மட்டும் எவனையா ஒருத்தனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணுவியா? இது நியாயம்? இங்க பாருமா செல்லக்குட்டி, உனக்கு வயசு எத்தனை? 25. இவ்வளோ வருஷமா என்னவோ புடுங்கிட்டு இருந்தியாமா? இல்லை கேட்குறேன், இவ்வளோ வருஷம் புடுங்கிக்கிட்டே இருந்த. லவ் பண்ண வேண்டியதானே? நான் என்ன உனக்கு கட்டி போட்டு வச்சிருந்தேனா? எவனையும் போய் லவ் பண்ணாதடி லவ் பண்ணாதடி நான் கட்டி போட்டு வச்சிருந்தேனா சாமி? இங்கே தங்கம் இங்கே பாருங்க சாமி, நான் போய் கட்டி போட்டு வச்சிருந்தேன். அம்மா கொஞ்சம் நீ இங்கே பாரு, இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. என்னம்மா சொன்ன ஸ்கூல் படிக்கும்போது? இங்கே பாருடா சொல்லும், ரோட்ல எவன் போனாலும் சரி யார் போனாலும் சரி யாரையும் நிமிந்து பார்க்கக்கூடாது, தலை நிமிந்து கூட பார்க்கக்கூடாது. நம்ம போகிற வழி தெரியக்கூடாது, போகிற தடம் தெரியக்கூடாது. போயிட்டு வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி ரோட்ல நம்ம வந்து அடையாளமே இருக்கக்கூடாது. என்னென்ன சொல்லு நீ, என்னென்ன சொல்லுங்க அப்பெல்லாம் நீ அப்படி சொல்லிட்டு இப்போ நீ இப்படி சொல்லுவியா? அவ்வளோதான் பார்த்துக்க. நீ அப்படி சொல்லி சொல்லி எனக்கு என்னன்னா பசங்களே செய் பொறுகி அவ்வளோதான் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கம்மா. நானே வந்து பசங்க நல்லவன் தான் அப்படின்னு என் மைண்டில் அடித்தாலும் என் மைண்டில் அவன் நல்லவன் ஆக மாட்டான் அப்படின்னு நம்புவீங்களா உங்க அம்மா? சரி அந்த பையனை பாரு, அவன் மூஞ்ச பார்த்தாலே நீ நல்லவன் நம்பிடுடி, அப்படியே மட்டும் ஒரு அழகு மகண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மட்டும் அழகு மகமா எந்த அந்த அழகு மகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. பார்த்தாங்க தயாங்க உங்களுக்கு அப்படியே எது மா இவனா? ஐயோ சி ஏய் ஏன்டி என்னாச்சு? அம்மா இவெல்லாம் ஒரு மூஞ்சாமா? இவன் அழகுன்னு மயங்கிட்ட கல்யாணம் வேற பண்ணுவேன்னு நீ நினைச்சிட்டு வேற இருக்கியாமா? இவன் தான் இருக்கிறதுலே நம்பர் 1 பொறுக்கி பையன், ரவுடி பையன், கிரிமினல் எல்லாம் இவன் தான். இல்லை இவன் உனக்கு நல்ல பையனா? அம்மா அவ்வளோதான், நீ உனக்கு மரியாதையே இருக்காது பார்த்துக்கோ. ஏ ஒயான் என்ன இந்த பேச்சு பேசுற? பின்ன என்னம்மா நீ எவன் வேணா காட்டு, ஆனால் இவன் மட்டும் எனக்கு வேணாம், இவன் எனக்கு வேணாம், இவன் எனக்கு வேணாம். இங்கே பாருவேன் அதெல்லாம் தெரியாது. இவன் இந்த தம்பி அப்பையிலேருந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கு. இந்த தம்பி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், இஷ்டம் இருந்தா பண்ணு, இல்லைனா பயங்கரமா இல்லைனாலும் பண்ணு. அம்மா இல்லைனாலும் பண்றேன் ஓகே. இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, உங்க அப்பாவோட ஆசையும். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு, அப்புறம் பேசி முடிச்சு கட்டு தாமலாம் மாத்திரலாம். அம்மா பொண்ணு பார்க்க வராங்கன்னு கட்டு தாமலாம் மாத்திரியா? என்னம்மா அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் அம்மாவோட ஒரு இதுமா, அவனுக்கு அதெல்லாம் புரியாதுமா. அவனுக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். அம்மா முடியவே முடியாதுமா, சத்தியமா சொல்றேன், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு இவன் கூட தான் கல்யாணம். அம்மா சத்தியமா சொல்றேன், இவன் கூட பண்ணி வச்சா நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் வந்து நிற்பேன். அதை நான் அப்போ பார்த்துக்கிறேன்டி, நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ போய் கல்யாணத்தை பண்ணேன், கல்யாணத்தையே பண்ணாமல் டிவோர்ஸ் வாங்குவேன்னா என்ன நியாயம்? அது ஃபர்ஸ்ட் நிறுத்துமா. அது என்னம்மா என்னது இது? நான் வலுப்பு வருதா உனக்கு அப்பப்போ? ஏய் என்ன அம்மா இப்படில சொல்கிற? அப்பெல்லாம் இல்லை பின்ன என்னவா பேச்சுக்கு பேச்சு எப்படின்னா என்னது இது? சிவா இப்படிலாம் பேசாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பர்ரி அம்மாவை கலைக்கிற நீ அப்படி தாண்டி பேசிட்டு கிடப்ப பாரு.
அம்மா போம்மா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மாவை நீங்க அப்படியே திட்டி விட்டு நீங்க அப்படியே மேலே போறீங்க. மேலே போயிட்டு கடமைக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் கழுவிட்டு அப்படியே ஒரு பட்டை மட்டும் தூக்கி வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. பார்த்தா அங்க இருக்குது அப்படியே ஃபுல்லா அப்படியே ஆளுங்கள்லாம் அப்படியே மலாடு மாதிரி இருக்கானு. நீங்களா என்ன ஒவ்வொருத்தரும் மலாடு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பாக்குறீங்க. சே ரவுடி கும்பல்னாலே அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அப்படின்னு இழிச்சுக்கிட்டே காஃபி குடிக்கிறீங்க. தயாங்கோத்து என்ன எப்படி இழிச்சிட்டு இருக்கா செய் அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த மனுஷன் எப்படி திரும்பிக்க. இப்போ அவர் தான் ஆன்ட்டி உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? தாராள தம்பி பேசுங்க. ஐம் எப்போ வேணா உங்களுக்கு பர்மிஷன் உண்டு. நான் பர்மிஷன் கொடுத்துட்றேன். பர்மிஷன் கிராண்டர் யோ கோ. என் பொண்ணு வருவா போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ அத்தை அத்தை இப்படி ஒரு அத்தையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்கோட தங்கச்சி அப்படிதான் சுத்தி போட்டுக்கிட்டு இருக்கா. அச்சோ என் செல்ல பிள்ளைமா நீ என் பிள்ளை மாதிரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா என்னம்மா அதுக்குள்ள மரம் வச்செல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சா யாருமா இந்த பொண்ணு? அது தயாங்கோட தங்கச்சிடி. தயாங்கோட தங்கச்சியா? அது யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே உத்து பாக்குறீங்க. ஐயோ இது வேறையா? அண்ணா அண்ணா போனா போனா இவங்கள அழகா இருக்காங்கண்ணா, இவங்களே எனக்கு அண்ணியாக்குறணும் அழகா இருக்கா. ஏய் மூடு எனக்கு தெரியும். சீ நீலாம் ஒரு மனுஷனா? உங்ககிட்ட போய் நான் பேசுறேன் பாரு என்னையும் சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவ தங்கச்சி அப்படி திரும்பிக்கிறா. இப்போ தயாங் தான் அப்படி எழுந்திரிச்சு வராரு. வந்துட்டு ஏய் ரூம் எங்க அவன்கிட்ட தனியா பேசணும். என்கிட்ட நீங்க என்ன பேசணும்னு? சரி ஓகே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே உங்க ரூம் கிட்ட கூட்டு போறீங்க. என்ன கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லையாமா? என்ன? ஆமா எனக்கு விருப்பம் இல்லதான். ஏன் விருப்பம் இல்ல? ஆமா இப்பதான் நீ பண்ண பொறுக்கித்தனத்தை பார்த்தேன். அப்புறம் எப்படி எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணணும்னு தோணும் சொல்லு பார்க்கலாம். எப்படி எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு தோணும்? இல்லைனா மட்டும் அப்படியே பண்ணியிருப்பியா? உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லைனா மட்டும் பண்ணியிருப்பியா? ஃபர்ஸ்ட் அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எதுக்கு அவனை திட்டினான்னு தெரியுமா? அவன் எதுக்கு வேகனா வந்தான்னு தெரியுமா? எதுக்கு அம்மா? உனக்கு ஆசையாக ஒரு புடவை எடுக்க சொன்னேன். அந்த புடவைய செலக்ட் பண்ணி நான் வாங்கி நான் வச்சிருந்தேன். அவன் பேரு இவன் மாதிரி அந்த புடவையை தூக்கிட்டு வந்துட்டான். அப்பயே நான் சொன்னேன் இந்த புடவையை எடுக்காதீங்க, நான் ஆல்ரெடி அமௌண்ட் கொடுத்து தான் வச்சிருக்கேன், இதை நான் வேற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வேற நான் முன்னையே புக் பண்ணி வச்சிருந்தேன், இந்த புடவையை மட்டும் எடுக்காதீங்கன்னு. அவன் வேணும்னே அதை தான் எடுப்பான்னு எடுத்தான். நான் அவன்கிட்ட மட்டும் தான் பணத்தை மாதிரி இருக்கான்னு சொல்லி கார் அடிச்சிட்டேன். ஆனாலும் அவன் அந்த காரை தூக்கிக்கிட்டே வேகனா வந்துட்டான். அதுக்குள்ள நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசுறா? ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? ஆமா எனக்கு பிரச்சனை தான். நான் உன்னுக்கோசரம் எடுத்த புடவை, அதுவும் ஆசாசியா நான் பார்த்த புடவை, அது வேற எவ கைக்கும் போகக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அப்படிதான் இருப்பேன். ஐயோ இவன் எனக்கு இருக்கனா இருப்பான் போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. வேறு இன்னைக்கு இருக்கனா நினைச்சுக்கோ, பைத்தியக்காரனா நினைச்சுக்கோ, ரவுடியா நினைச்சுக்கோ, பொறுக்கியா நினைச்சுக்கோ, புறம் போக்கா கூட நினைச்சுக்கோ. நினைச்சுக்கோ இல்லைங்க நீங்க எல்லாமே அதுதான். ஏய் என்ன ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்க மாட்டேன். நான் எதுக்கு ஒத்துக்கணும்? ஒத்துக்கிற முடியாது. ஒத்துக்கிற முடியாதுங்க. ஏய் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால முடியாது. எவன் ஒத்துக்கிறாலும் அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணுங்க. நான் தான் ஒத்துக்க மாட்டேன்ல, என்ன விட்டுருங்க. நீ ஒத்துக்கிற இல்லைன்னா நீ அவ்வளோதான் சொல்லிட்டல. எவன் ஒத்துக்கிறாளோ அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன அவ்வளோ விட்டுருங்க. எனக்கு தெரியாது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற. இன்னும் ஒரு வாரத்துல முடிவை சொல்ற. ஒரு வாரத்துல சொல்லனா 2வது வாரத்துல தானா வந்து சொல்லுவ, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறாரு. அட பாவி சினிமாவை பார்த்து கெட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனா ஏய் சினிமாவெல்லாம் ஒன்றும் நான் கெடலை ஓகேவா, அப்படி நீ ஓவரா பிக்கு பண்ணிக்காதடி, பிக்கு பண்ணிக்காத ஆச்சிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. உன்னெல்லாம் பர்றா நான் சொல்றேன், என்ன ஆனாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஏய் அதே நான் பார்க்குறேன் டி போடி. என்ன 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 வாடி போடிங்கிற டி போட்டு பேசினா உனக்கு அவ்வளோதான் முடியாது. ஏய் அப்படி தாண்டி கூப்பிடுவேன், என்னடி பண்ணுவேன்? என்ன அப்படிதான் கூப்பிடுவா? நீ எதுக்கு நான் அப்படி கூப்பிடுவேன்? நீ எல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது. நான் தான் கூப்பிடுவேன், வேற யாவும் அண்ணன் கூப்பிடும் சொல்லு பார்க்கலாம். வேற யாவும் வேணா கூப்பிட்டுட்டோம், ஆனால் நீ கூப்பிடாது. ஏய் வேற வேணா தான் கூப்பிட்டுருவான், அதை பார்த்துட்டு நான் அப்படி சும்மா இருப்பேனா? தயம் உங்களுக்கு அவ்வளோதான். இங்கே பாருங்க என் விஷயத்துல நீங்க மீண்டும் மீண்டும் குறுக்க வந்தீங்க, நீங்க செத்தீங்க. ஏய் என்கிட்டே வா, நானே ஒரு பக்கா ரவுடி. ஐயோ அது நீயே ஒத்துக்கிட்ட பத்தியா, ரொம்ப நல்லது, இப்படி இருந்தா தான் ரொம்ப நல்லது போ அப்படிங்கிறீங்க. உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகம்டி, வாய்க்கொழுப்பு அதிகம் குறைக்கிறாரு.
குறைப்ப பேட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இவளுக்கு திமிரு நிஜமா உனக்கு குறைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தயாங்க அப்படியே மனசில் யோசிச்சுட்டு அந்த மனுஷன் அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே உங்கள் வீட்டில் தான் நீங்கள் போயிட்டு செம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. அம்மா இவனை இவனை எதுக்குமா எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்த? சாவிச்சிருவேன் போமா ஃபஸ்ட்டு. பையன் என்ன நினச்சிட்டு இருக்க? அப்பா என்னப்பா நீங்களுமா? பையன் நீங்கள் பாரு, அவன் ரொம்ப நல்ல பையன்தான். ஆமாம் அவன் ரொம்ப நல்ல பையன், நீ ஏன் இப்படி இருக்க? அம்மா வேணாம்மா, புரிஞ்சுக்கோ, எனக்கு அவனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் பக்கா பொறுக்கி ரவுடி. யார் அந்த தம்பி? அது எப்படி பால் வடிகிற முகமா இருக்கு, அதை பார்த்து உனக்கு எப்படி ரவுடின்னு சொல்ல தோணுது? அவன் பார்க்க தான் பச்சை பகத்து முகம் பால் வடியும் முகம்ட்டு இருப்பான். அதை பார்த்து நீ நம்பன, நீ அவ்வளோதான் ஓடி போயிரு ஒழுங்கா அப்படின்னுக்கிறீங்க. ஏய் நான் உன் அம்மாடி, அதனாலதான் நான் அமைதியாக இருக்கேன். வேற யாராவது இருந்தாலும் அவ்வளோதான் ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. உங்கள் அம்மா என்னங்க இது இப்படி தாங்க கத்திட்டு இருப்பா, நம்ம அந்த தம்பிக்கே இவ்வளோ பேசி முடிச்சிடலாம் சரிங்களா? இல்லைம்மா அவள் அப்படி அதெல்லாம் மாறிக்குவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க பர்டிகுலர் எல்லாம் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அவன் சொன்ன மாதிரி அதே டேட்டில் அவங்களுக்கு கல்யாணமாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்களோ சி எனக்கு விருப்பமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவங்க அம்மா உங்களுக்கு இந்த தமிழில் ஒரு புடவை இருக்கு பாருங்க, ரெட் கலரில் பார்டர் வச்சு அது மாதிரி ஒரு புடவை எடுத்து எல்லாம் உங்களுக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தயாங்கிட்டே மனுஷன் அவ்வளோ ஒரு மேன்லியாக இருக்காரு. நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. எவனாவது இப்படி இருக்கான் அப்படின்னு கூட சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தயாங்க ஏய் நாடி நான் சைட் அடிக்கிறியா? ஆமாம் இது ஒரு மூஞ்சி, இது வேறு சைட்டு வேறு அடிக்கிறாங்க போவியா? ஏண்டி இந்த மூஞ்சிக்கு என்னடி குறைச்சல்? ஐயோ மூஞ்சியா ஒரு குறைச்சல் தாண்டா போடா அப்படின்றீங்க. மூஞ்ச பார்த்து இங்கே எவ்வளோ பிள்ளைங்க அப்படியே இவன் நம்ம கிடைக்க மாட்டானோ அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி சொல்றியா? ஆமா இதுக்கு ஏங்கிக்கிட்டு வர இருக்காங்க சீப்பா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அடியே உனக்கு ரொம்ப திமிருதாண்டி, உனக்கு ரொம்ப திமிருதான். எனக்கு திமிருதான்டா. என்னடா பண்ணுவ? ஏண்டா ரவுடி பாய் என்ன பண்ணுவ? ரவுடி பாய் என்ன பண்ணுவேன்னு காட்டுட்டா? ஒன்று வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய் திரும்பிக்கிறீங்க. இப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி அந்த இடத்துலயே உங்களை போய் உட்கார சொல்கிறாங்க. நீங்களும் போய் உட்காருங்க. தயாங்க உட்கார்றாரு. இப்படியே தான் அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு மேரேஜ் அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக முடியுது. ஒரு வழியாக அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜே முடியுது. அந்த தயாங்க கூட போகிறதுக்கு நீங்கள் அம்மா 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 வேணாம் 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 அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அட போவேன் என்ன வயன் இதில்? ஆமா 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 அம்மா பயமா இருக்குமா, நான் போகல, நான் உங்க கூடவே இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. அடைச்சி அவனா இல்லை அவனா அவன் அப்படி ஒரு தம்பிக்கு அவன் கூட பார்த்துக்கணும் என்ன இப்போ இல்லை தான் உன் புருஷன், அதனால அவங்கள மதிச்சு தான் நீ நடக்கணும் புரியுதா? அம்மா 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 வேணாம்மா என்னை விட்டுறாம்மா. இங்கே பாருவையன் அப்போ உனக்கு என்ன பாசம் தானேப்பா சொல்லுவியாப்பா, செல்ல பிள்ளை தங்க பிள்ளைன்னு இப்படி தங்கப்பிள்ளை எப்படி ஒருத்தங்கிட்ட கொடுக்குறியப்பா, அதெல்லாம் உனக்கு நியாயமாப்பா. இப்போ பாருமா, யாரால இருந்தாலும் ஒரு நாள் அவங்க புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும், அது புரிஞ்சுக்கம்மா. நான் தான் உனக்கு குழந்தையாவே பார்த்துட்டேன், அதுக்கு நீ இன்னும் குழந்தையாவே இருக்கலாமா சொல்லு பார்க்கலாம். நான் உனக்கு குழந்தைனா இல்லைப்பா, இது எனக்கு வேணாம், இவன் கூட போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, இவன் சரியாந்திர பொறுக்கியா, யாரும் நம்பவே மாட்டுறீங்க அப்படின்னு அழுகிறீங்களா? அதுவும் சும்மா அப்படியே இப்படிலாம் பண்ணா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. இங்கே பாருவேன் குழந்த மாதிரி பண்ணாது சரியா போ அப்படின்றாங்க உங்கள் அம்மா. அம்மா மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பாய் பாய் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்க முறைச்சிக்கிட்டு அப்படி காரில் ஏறுறீங்க. என்னடி இவ்வளோ நேரம் அழுது கொட்டி ஒப்பாரி வச்சுட்டு இங்கே வரும்போது மட்டும் அப்படியே முறைச்சிக்கிட்டு வர அப்படியே கண்ணு 2 பிடுங்கிடுவோம் மத்துக்கு. பிடுங்குவடா பிடுங்குவ, நீ பிடுங்குற வரைக்கும் என் கையை நான் புளியாங்க பிடுங்கிட்டு இருக்குமா? ஏய் நாடி மரியாதையா குறையுது. நீ யாரு? நான் யாரு? உன் புருஷன். தெரியுதா, நீ என் புருஷன். மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம் புரியுதா? ஏய் என்னாடி நான் ரொம்ப வாய் அப்படியே எகுறுது? அப்படிதான் எகுரும், என்ன பண்ணுவீங்க? ஏய் என்ன தயான் என்ன? ஏய் நான் திமிரா? திமிரலாம் இல்ல, அப்புறம் என்ன? இப்போ நான் யாரு? ஓயன் நவர் தயாங்கோட பொண்டாட்டி. அப்போ ஒரு ரவுடியோட ஒரு ஒய்ஃப்
இப்படி ரவுடித்தனமா தானே இருக்க முடியும் தயாங். என்ன தயாங்? ஏய், சாவிச்சிருவேன். என்ன? ஹம், நீங்க ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணோம், நாங்க உட்காந்து அழுதுகிட்டு கதறிக்கிட்டு குமரிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டீங்களா? நான் உன் கூட வாழ்க்கைய வரலான்னு நினைச்சிட்டப்பா. உனக்கு எப்படி வசதி? எனக்கு டபுள் ஓகேவையான். எனக்கு டபுள் ஓகே. நான் ஆரம்பத்துல இருந்து நான் ஓகேவா தானே இருக்கேன். இப்போ உன் பிளான் புரிஞ்சிச்சுடி. இந்த மாதிரி நம்ம பேசினா அவன் வந்துட்டு கம்மனா இருந்துப்பான் அப்படின்னு தான் நீ நினைச்ச. ஆனா நான் அப்படி இல்லடி. ஆ, வேற எப்படிங்க? வேற எப்படிதானே? இதோ காட்டுறேன். ஆ, ஏய், எடி தயம். ஏய் பக்கி, விடு 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 விடு. ஏய் விடு, விடுறா ரவுடி பொறுக்கி. ஆ, இல்ல இல்ல இல்ல, பேசு பேசு. என்ன பேசணுமா பேசு. விடுடா ரவுடி பொறுக்கி விடு. ஆ, இல்லடி பேசு, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு. டேய் விட்டா பக்கி பயலே. ஆ, அந்த பயம் இருக்கணும். கொப்பம் அவளை, உனக்கு அவ்வளவுதாண்டி மரியாதை. ஆ, இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாரு. நீங்களா ஏ வீடு கையை விடுறா வலிக்குதுடா, கையை விடுறா வலிக்குதுடா அப்படின்றீங்க. வலிக்கு நீ வலிக்கும் அப்படி பிடிச்சி பிடிச்சி வேணும்னு கையை பிடிச்சி நசுக்கிறது. இப்படா பக்கி பயில அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்றீங்க. ஆ, என்ன என்ன ரொம்ப திமிரா? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இல்ல, திமிரலாம் இல்ல திமிரலாம் இல்ல. அந்த பயம் விடும் வா ஒழுங்கா. அட பாவி, பேண்ட் சொல்றதுக்காக மேலே ஒரு கிழட்டு வந்து போடா பக்கி பயிலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் கீழே ஓடிடுறீங்க. என் ரூம்ல நம்ம கீழே இறங்கலாம்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே கீழே ஓடிடுறீங்க. இப்ப அப்படியே தான் அங்க அம்பத்துட்டு ஐயோ ஐயோ, ஒரு பிள்ளையா கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டேனே ஐயோ அப்படின்ட்டு இருக்காரு. நீங்களா அதை கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஏய் தயாங், தயாங், என்ன சொன்ன இப்ப நீ? இப்ப என்ன தயாங் சொன்ன? நான் என்ன சொல்லுவேன் உனக்கு என்ன? நான் உனக்கு குழந்தையாடா? ஏய், நான் உனக்கு குழந்தையா என்ன? ஆமா, நீ குழந்தைதான். ஆ, குழந்தையாக்க குழந்தை? வாயை தச்சிருவேன், போடா அந்த பக்கம். ஏய், என்ன என்ன வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஆ, அப்பெல்லாம் ஒண்ணும்ல, போ. ஒரு இதா தாண்டி சுத்துற. ஏய் படா ரவுடி பாய் படா. ஏய் என்னாடி, நான் ரவுடி ரவுடின்னு மட்டும் தான் உனக்கு தெரியும். இன்னும் எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, உனக்கு அது தெரியுமாடி? அப்படி என்ன கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடுறீங்களாக்கும்? இந்த ஊர்லயே நம்பர் 1 பிசினஸ் மேனே நான் தான். என்ன என்ன தயம்? ஏய் என்ன என்ன தயம் சொல்ற? நம்பர் 1? ஆனா எனக்கு உன் பேர் பேர் தயம் தே, இது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஆனா என்னோட முழு நேம் உனக்கு தெரியுமா? என் கம்பெனி நேம் உனக்கு தெரியுமா? கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஷார்மனே நான் தான். எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தலை சுத்துது உங்களுக்கு. ஏ, ஓவரா நடிக்காத. அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லையா? யோ, மனுஷனாயா நீ? எங்க பாரியா அப்படின்றீங்க. ஏய் நாடி, கிட் குரூப் ஆஃப் கம்பெனி, கிட் குரூப் ஆஃப் கம்பெனியா? பாவி, உங்க கம்பெனியில ஒரு இது வாங்கி தட்டே எங்க அப்பாவே கம்பெனி ஆரம்பிச்சாரு. தெரியுதுல்ல, அப்ப மூடிட்டு தான் இருக்கணும். ஆனா நீயா என் முன்னாடி ஒரு பொறுக்கி மாதிரி காட்டிக்கிட்டா? அது என்னோட ஒரு பார்ட் டைம் ஜாப்டி, அதுவும் நான் செய்வேன். அது என்னோட அந்த ஒரு முகம் தெரிஞ்சவங்க யாருக்கும் இந்த முகம் தெரியாது, இந்த முகம் தெரிஞ்ச யாருக்கும் அந்த முகம் தெரியாது. அப்போ எங்க ஃபேமிலிக்கு கிம் குரூப் ஆஃப் கம்பெனியில தான் அவர் வாங்கினார்னு தெரியும். பட் அது மேனேஜர் அவங்க எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா, நான் கிடையாது. ஆனா இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான். என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலடா, குழப்பத்துடா. அது ஒண்ணும் இல்ல, ஊர் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான். ஆனா எங்க அப்பாவோட பையன் நான் தான் யாருக்கும் தெரியாது. அடப்பாவி, அப்போ உங்க அப்பாவோட கம்பெனி நடத்திட்டு உங்க கம்பெனி? ஹலோ மேடம், எங்க அப்பா ஒரு கம்பெனியில வேலை பார்த்தாரு. ஆனா இது நான் அமைச்ச கம்பெனி. எங்க அப்பா அதுல இப்ப ஒரு
எப்படி சொல்றது, எங்க அப்பா தான் இப்ப மேனேஜ்மெண்ட்டா ஃபுல்லா இருக்காரு. நான் வந்துட்டு எனக்கு அது எல்லாமே தெரியும். பட் நான் பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேற எதுல இன்ட்ரெஸ்ட்டு? நீ சொல்லுவியே, "டேய் ரவுடி, டேய் ரவுடி" அதுல தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆ அப்படின்னீங்க. என்ன? ஆ ஆமா தான்யா. உனக்கு ஃபர்ஸ்ட் ஏஜ் எத்தனை? உனக்கு எத்தனைடி ஏஜ்? உனக்கு எத்தனை? எனக்கு எனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ சொன்னேன் நானு? எனக்கு தெரில, மறந்துருச்சு. சாரிடா. என்னோட ஏஜ் தம்பி இப்போ ஒரு 25 வச்சுக்கலாம், ஓகேவா? எனக்கு ஏஜ் ஒரு 25. ஆ உனக்கு ஏஜ் 25னா எனக்கு ஏஜ் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? 35. என்ன? அடே தாயா! ஐயோ! தாயா! என்ன சொல்றீங்க? ஐயோ! என்னம்மா மரியாதைலாம் வருது? 35 ஏஜா? இவ்ளோ 10 வருஷம் பெருசா? தாயா! என்னடி ஷாக்கு? என்ன ஷாக்கு? 10 வருஷம் பெருசாதான் நீங்க? ஆமா. அது என்ன இப்ப? அப்ப நீங்க எத்தனை ஏஜ்ல கம்பெனி ஆரம்பிச்சீங்க? கண்டிப்பா தெரியணுமா? கண்டிப்பா தெரியணும், சொல்லுங்க. நான் காலேஜ் படிச்சது 3 வருஷம். எனக்கு அந்த 3 வருஷத்துலே எனக்கு பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சு. ஏன்னா காலேஜ்லே நம்பர் 1 ஸ்டூடெண்ட் நான் தான். இது அப்படியே உங்களுக்கு கேட்க கேட்க தலைலாம் சுத்துது. இப்படி ஒருத்தனையோட நம்ம பொறுக்கி கிறுக்கா மென்டல் சைக்கோ ரவுடி அது இதுன்னு திட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆயிருது. நீங்களா சாரி தயம் சாரி, உங்களை ஏதாவது அசிங்கப்படுத்திருந்தா கேவலப்படுத்திருந்தா இது பண்ணி மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நீங்க அப்படியே காலில் விழுறீங்க. ஐயோ ஏச்சி இப்பெல்லாம் நடிக்காத. எனக்கு நீ அப்படியே திட்டுறி, அதுவே நல்லா தான் இருக்கு. என்ன உன்னை திட்டுறது உனக்கு நல்லா இருக்கா? அட பாவி அப்படின்றீங்க. என்ன அட பாவி? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குழம்புறீங்க. அப்புறம் ஏன்டா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ அது இதுன்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மா. ஏன்னா என்னதான் தெரியாது, பட் எங்கள் அப்பாவெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்ல, அதுக்குன்னு அப்படிதான். என்னை பற்றி யார் நடி நினைச்ச நீ? நானா ஐயா கில்லி, ஐயோ ஒரு பெரிய கில்லி படாடை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. அப்பா பழைய வயன் திரும்பிட்டாடே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு ஹாப்பி. இப்பதான் உங்களுக்கு இந்த மனுஷன் மேல ஒரு எப்படி, அதாவது அவர் பெரிய ஆள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி ரவுடி அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க திட்டிட்டு தாங்க இருப்பீங்க. பட் இப்போ ஒரு குட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒருத்தர நம்ம எப்படி சொல்லிட்டோமே, சோ சொல்லக்கூடாது. என்னெல்லாம் ஒரு பப்ளி மாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே தயாங்க ஒரு பக்கம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தயாங்க இதெல்லாம் தெரியுமானா தெரில. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓகே பொண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு இருக்கீங்க. பட் நீங்க பாக்குறது இந்த மாதிரி சைட் நிற்கிறது அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இவர் மாதிரி கொஞ்சம் உருண்டு இருந்திருப்பீங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, நார்மல் ஆயாச்சு. தாங்க பார்த்துட்டு ஓ பாரியா மேடம் நார்மல் ஆயிட்டீங்க போலையே ஆகிட்டனே அப்படின்றீங்க. சூப்பர், இதுதான் எனக்கு வேணும். இது போதண்டிய தங்கமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே இருக்கீங்க. இப்படியே தான் உங்க டேஸஸ்லாம் போகுது. ஒன் டே நீங்க தான் தாயாங்கிட்டு போயிட்டு, டேய் தாயாங் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு கூப்பிட்டு போவே இல்லையா? எதுக்கு? எதுக்கு என் பேரண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகணும்? சும்மா என் அத்தை மாமனார்லாம் நான் பார்க்க கூடாதா? கண்டிப்பா போகணுமா என்ன? கண்டிப்பா போகணும், கண்டிப்பா போய் ஆகணும். சரி ஓகே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி கிளம்ப போகலாம். நிஜமா? போகலாண்டி. ஓ அப்போ ஏன்டா இவ்வளோ டே இவ்வளோ நாள் நீ கேட்கல, இப்போதான் கேட்டிருக்க, அதனால கூப்பிட்டு போகிறேன். பாதி அப்போ நான் கேட்டாதான் கூப்பிட்டு போவியா? ஆமாம், உனக்கு இதெல்லாம் விருப்பம் இருக்கா? இல்லை என்ன இல்லை எனக்கு தெரியாமல் உன்னை மட்டும் நான் எப்படி கூப்பிட்டு போக முடியும்? தாயா நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியா? ஏண்டி இப்போ நீ என் ஒய்ஃபு, உன்னை பற்றி இந்த அளவுக்கு யோசிக்காம நான் வேற எந்த அளவுக்கு யோசிக்க? அச்சோ தாயாங்க இப்பெல்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப ஐஸாக இருக்காத தாயாங்க. ஐயோ எல்லாம் மட்டும் இவங்க அப்படியே உருக மாட்டாங்க. போடி நீ ஆல்ரெடி என் மேல ஃபால் ஆயிட்டுன்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டியா? தெரிஞ்சிருச்சா? என்னடி காஞ்சனா பட ட்ரெயிலர்லாம் விட்டுட்டு இருக்க? தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா?
சரி விடு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் மூடு, நான் ஒன்றும் அப்பெல்லாம் பண்ணல. தெரிஞ்சிருச்சான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். நீ வந்து அந்த டைலாக் சொன்னா அது நான் என்ன பண்றது? பட்டா ஓ ஐயோ ஐயோ போதான் எங்க அமைதியாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். நீங்களே இப்ப தயாங்கோட வீட்டுக்கு போறீங்க, அங்க போனோம். உங்க அத்தை மாமா அந்த தயாங்களா பேரண்ட்ஸ் இருக்கும் வீடு அவ்வளோ பெருசு இருக்கு, நீங்க பாக்குறீங்க. இது ஏ தயம் சத்தியமா இதுல நீ சேர்த்து வச்சுதாடா. எப்பட்றா பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைச்சாலும் இவ்வளோ பெரிய வீடை கட்டி இவ்வளோ பெரிய கம்பெனியை கட்டி நம்பர் ஒன்று எப்படி இப்படி இருக்க? தனி சேலண்ட் தாண்டா போனி, ஒன்ட்டு தான் நான் நிறைய கற்றுக்கணும் போலையே அப்படின்ட்டு இருக்கீங்க. அவன் எக்ஸ்ட்ரா இன்னொரு டிகிரி. ஆ ஐயோ எனக்கு எக்ஸ்ட்ரா டிகிரிலாம் ஆனாப்பா சாமி, ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ரா டிகிரி போட்டதெல்லாம் போதும்பா அப்படிங்கிறீங்க. சரி அப்போ என்ன மேடம் செய்கிற உத்தேசம்? என்ன ஒரு நல்ல ஜாப் தேடணும். இனிமே அதான் பிளான். ஏன்டி என் கம்பெனியில் பார்த்தோம் நல்ல கம்பெனி தெரியல. சேச்சே உன் கம்பெனிக்கு நான் ஏன்பா வர போகிறேன்? நான் உன் கம்பெனிக்கெலாம் வர மாட்டேப்பா. நான் ஏதாவது ஒரு நார்மலான கம்பெனிக்கு ஏன் இதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வேலைக்கு போய்க்கிறேன். ஏய் நான் அது அங்கே அப்படி இல்லை. அதாவது இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னா, என்னோட படிப்பு ரேஞ்சுக்கு எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனிக்கு தான். மேடம் உன் படிப்புக்கேற்ற கம்பெனியில் எங்கள் கம்பெனியும் பிளேஸ்மெண்ட் இருக்குது, புரியுதா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்குன்னு தனியாக நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விளாகிங் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது உனக்கும் அங்கே இருக்கும், ஒழுங்காக அங்கே வந்து என்னவே டேலி எதுக்கு ஆஃபீஸ் ரொமான்ஸ் நடத்திருக்கா சார்? ஆமாம் தயம் நீ ஏன் இப்போலாம் பொறுக்கி தனத்தை விட்ட? ஏன் சொன்னோம் நைட் ஆனால் நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன? ஆமாண்டி நைட் ஆனால் என் பொறுக்கி தனத்தை நான் செயல்படுத்திட்டு தான் இருக்கேன். அடப்பாவி இதெல்லாம் எப்படா செய்ற? அது கூட உனக்குலாம் தெரில, நீலாம் என்னதான் என் ஒய்ஃபோ போ. என்னடா இப்படி சொல்ற? ஒருலனா போ அப்படின்றாரு. இவன் என்னத்த சொல்றான், நமக்கு மட்டும் ஒன்று விளங்கவே மாட்டுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மண்டை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு அப்படியே போயிடுறீங்க. இப்படியே தான் அந்த டேஸ் எல்லாம் அவ்வளோ போகுது. நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரவுடி பாயை பண்ணிட்டு இப்போ ஒரு சிஓவோட ஒய்ஃபாக இருக்குமே, ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் உங்கள் டேஸஸ்லாம் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஜாலி, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நல்லா அப்படியே போகுது. அப்பப்போ நிறைய நீங்கள் சண்டைக்கெல்லாம் உங்ககிட்ட பஞ்சமே இருக்காதுங்க. சண்டை அப்படியே ஒரு சண்டை அடிச்சுப்பீங்க ரெண்டு பேர் ஃபைட்டிங் கப்பிள். அதுனா நீங்கள் மட்டும்தான் அப்படி இருப்பீங்க, ஃபைட்டிங் கப்பிள், ரொமான்டிக் கப்பிள், ஒரு மாதிரி அப்படி ஒரு நல்லா ஊற்றிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். நல்லா இருக்கும். அதுவும் நீங்கள் வேற அவனை ரவுடி பாய்னு சொல்ல, ஏ ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அது வேறு டிவியில் விட ஏ ரவுடி பேபின்னு சாங் ஓடுறப்ப நீங்கள் அச்சோ ஏ ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க வெறுப்பேற்றுறது உண்டு, கலாய்க்கிறது உண்டு. இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக உங்கள் லவ் அப்படியே போகும். அப்படியே உங்கள் வாழ்க்கையும் அப்படியே நல்ல மெல்ல நகருது. ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக போகும். தயாங்கு அப்போ இப்போல்லாம் கூச்சம் பார்க்காம மனுஷன் பொறுக்கித்தனத்தெல்லாம் விடுங்க. சொன்ன மாதிரி தான் அவர் அப்பப்போ போயிட்டு அந்த பொறுக்கித்தனம்லாம் வச்சுருப்பாரு. அப்புறமேட்டு நல்லா கம்பெனியில் ஒரு ரீச், உங்களுக்கு ஒரு பேபி, அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவே அப்படியே ஜனவரி போகும். ஓகேடா இதோட இந்த ஒரு ஒன் ஷாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா? ஒரு நல்ல அப்படியே சும்மா ஒரு ஃப்ளோவில் வாக்கிலே அடிச்சு விட்டேன். எப்படி போச்சுன்னு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா பை பாய்.